அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஜீவாதிபதியை கொலை செய்ய முடியுமா? இடம் கொடுத்தா முடியும், இடம் கொடுக்கலனா முடியாது. ஜீவாதிபதி கொலை செய்யப்பட, சிலுவையில் அறையப்பட இடம் கொடுத்தார். பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிடுவதற்கும் இயேசு பிதாவாகிய தேவனை கைவிடுவதற்கும் இடம் கொடுத்தார்கள். அதனால் அவரை பிடித்து ஆணி அடித்து சிலுவையில் கொலை செய்தார்கள். அதான் அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்போ ஜீவாதிபதியை கொலை செய்வதற்கு இடம் கொடுத்ததுனால தான். ஆமாம், இடம் கொடுக்கலனாக்கா கொலை செய்திருக்க முடியாது. இயேசு சிலுவையில் யாருமே அரைஞ்சிருக்க முடியாது. இடம் கொடுக்குறாரு, பாவத்தை ஏற்றுக்கிறதுக்கு, சாபத்தை ஏற்றுக்கிறதுக்கு, மரணத்தை, தரித்திரம். இயேசுவை தரித்திரமாக்க முடியுமா? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், ஐஸ்வர்யத்திலே சம்பன்னர். அவரை தரித்திரமாக்க முடியுமா? இடம் கொடுத்தா ஆகலாம். இயேசு ஆசீர்வாதத்தில் பூரணர், அவரை சாபமாக்க முடியுமா? இடம் கொடுத்தா சாபமாக்கலாம். இயேசு பாவமே அறியாதவர், அவரை பாவமாக்கின 2 Corinthians 5 ஆம், அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இருக்குது. பாவமாக்க முடியுமா? ஆக்கினார். சாபமாக மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து சாபமாக ஆக்கப்பட்டார். அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டார் என்ற வேதவாக்கினர் நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். அப்போ பாவம், சாபம், அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டனால் அவளை சிலுவையில் அறிந்து கொலை செய்ய வேண்டியது. பாவத்தின் சம்பளம் மரணம் வர வேண்டியது. உன் சாணத்தை ஏற்றுக்கொண்டு உன் பாவத்தை, உன் சாபத்தை, உன் அக்கிரமத்தை, உன் பாவத்தை, மரணத்தை, தரித்திரத்தை, பாதாளத்தை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவர் 3ஆம் நாள் உயிரோடு எப்படி அதையெல்லாம் ஜெயித்து வந்தார் என்பதற்கு இயேசு என்ன செய்தார்? பாவத்தை, மரணத்தை ஏற்றுக்கிட்டு ஜீவ வார்த்தையை பேசி தான் ஏந்து வந்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் கொடுக்கிறாருங்க. நீ ஜீவாதிபதி, ஜீவ சுவாசத்துவதி, ஜீவாத்மா, ஜீவத்துக்கள் ஏதேன் தோட்டத்தில் உன்னை எப்படி பாவமாக்கணும் பிசாசு, எப்படி சாபமாக்க, எப்படி நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசிக்கும் நாளிலே ஆதாம் ஏவாளும் ஷாகவே ஷாவாய். அதுதான் சிலுவையில் இயேசு உன் நன்மத்தையும் அறியத்தக்க பாவத்தை, மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவரை கொலை செய்து அந்த பாவத்தையும் மரணத்தையும் நன்மத்தையும் அறியத்தக்க ஜீவ விச்சத்துக்கு கிரயமாக கொடுக்கணும். யாருக்கு? பிதாவிய மணிகையில் ஆவியோப்தி ஜீவ சர ஜீவரத்தை குத்தாரு. ஈட்டியால் குத்துறவனுக்கு ஆதாம் முழு உலகு ஜீவ சர ஜீவ குத்து இந்த பேடையை தொலைச்சா இருப்பாருங்க. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டுக்குது ஜீவாதிபதியை. அப்போஸ்தலர் 3:15 பைபிள் எடுத்து வாசிங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கின்றாங்க. அவரை மரித்தோரிலிருந்து, தரித்திரத்திலிருந்து எல்லையற்ற ஐஸ்வர்யம் 3ஆம் நாளில் வந்துச்சு. அவர் பாவத்திலிருந்து தேவநீதி 3ஆம் நாளில் வந்துச்சு. சாபத்திலிருந்து வாக்குத்தத்தம் 3 நாளில் வந்துச்சு. இயேசுக்கு எல்லா அக்கிரமத்திலிருந்து விடுதலை, பாதாளத்திலிருந்து விடுதலை. ஏன்? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை கைவிட்ட பிதாவுக்கு, காட்டிக் யுதாசுக்கு ஆதாம் முழு கொடுத்ததுனால அந்த ஜீவ சரீர ஜீவ ரத்தம் கையில் கொடுத்து இருக்கிறாரு. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான்னு சொல்லிக்கிறாரு. அந்த ஜீவ சரீர ஜீவ ரத்தத்தை சபையில் பிரசங்கம் பண்ணணும். இயேசு ஜீவ வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ணாரு. நன்மை தீமை வார்த்தையை பிரசங்கம் பண்ணாத. நீ நன்மையும் தீமையும் அதில் நன்மை தீமை அறியாத சுய நீதி, அநீதிக்கு தேவி நீதி, கிறிஸ்து ஜீவ விச்சத்துக்கு அணி. அது தேவி நீதி உயிர்த்தெதிலும் பேசு, தேவனுக்கு பேசு, ஆதாம் முழு உலகத்துக்கு பேசு. அந்த பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து வருவாய் இயேசுவை போல.
இயேசு ஜீவ வார்த்தையை தையா பேசினாரு. ஆமாம், அந்த ஜீவ வார்த்தையாகிய இயேசு எப்படி பாவத்தை, மரணத்தை, தரித்திரத்தை, பாதாளத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு யாரையும் சபிக்கவில்லை, சபிக்கிறவளை ஆசீர்வதித்தார். எப்படி ஜீவ சரி ஜீவ ரத்தத்தை கொடுத்து யாரையும் பகைக்கவில்லை. சிலுவையில் பகைக்கிறாங்க ரோமர்கள், யூதர்கள், முழு உலகம். பிசாசும் பாவத்தையும் சாபத்தை மரணத்தை பாதாளத்தை போடும்போது எப்படி அவர் ஜீவ சொல்ற ஜீவ ரத்த ஜீவல தேவநீதி இயேசு சாமட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. பரலோக ராஜ்யமே இருக்குது. இயேசு ஜீவன்ல வாலண்டியாக கொடுக்குறாரு. பிதா குமார் பசுத்தாவி கொடுக்குறாரு. ஆதாம் முழு உலகம் ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுத்தாருங்க. நீங்கள் குத்து பாருங்களேன் என்னதான் நடக்குது பார்ப்போம். நம்ம நன்மை தேம காரியத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கிட்டு சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து தரித்திருந்து ஒரு மாற்றம் 3 நாளுங்க. பாவம், சாபம், மரணம், தரித்திரம், பாதம் எல்லாத்தையும் உடச்சி கட்டிட்டு வந்துட்டாருங்க. 3 நாளுங்க கதையை முடிச்சுட்டாங்க. விருந்தும் மருந்தும் 3 நாள் தாங்க. பிதாவே உலகில் ஆபியவித்து ஜீவ சர்ற ஜீவரத்தை ஈட்டால் அதே ஜீவசர ஆதாம் முழு உலகத்துக்கு மரித்தொழிந்து எழுந்துட்டாரு. தேவதோதம் வந்துட்டான். சவுக்கு சரித்து உயிர்த்தல் தேவதை கல்லை பட்டுட்டு வானத்தை முடிச்சாங்க. பிசாசு தலையை நசிக்கிட்டாரு. அந்த ஜீவ மார்க்கத்து தான் அந்த யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல. ஏகப்பட்ட உலகத்தில் எங்குமே ஏற்பட்ட சத்தியங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போது ஜீவாதிபதி கொலை செய்தார்கள். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். சும்மா வாய்ப்பேச்சு கிடையாது. ஃபேக்டு, ரியாலிட்டி, மேஜிக்கெல்லாம் இல்லை. நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய தரித்திரத்தை, நம்முடைய மரணத்தை ஏற்று பாதாளம் போனார். போயிட்டு சும்மா வரல, அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்குறார் பிதாவாகிய தேவனுக்கு. ஆதாம் அந்த ஜீவ ரத்தத்துக்கு வெள்ளை போட முடியாது. அந்த இயேசு கிறிஸ்துவோட பரலோகமே இது. அந்த பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு டேக்டாக கொடுத்தாரு. நம்ம நன்மத்தை மரியத்தக்க கனியை புசித்து பாவத்தை மட்டும் தேவனுக்கு கொடுக்குறோம். ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும். நம்மளாம் ஆதாம் பிள்ளைங்க. ஆதாம் அந்த கனியை சாப்பிட எது நன்மத்தையம கனி உன்னித்து பூமியை சபிக்கப்பட்டிருக்கான். நீ ஒரு ஆதாமின் மகன், நீ ஒரு தேவாலியின் மகன். அவங்க பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுறாங்க. அதனால் வாய்நாளாம் சபிக்கப்பட்டிருக்கிறாய், வாய்நாளாம் பாவம் செய்கிறாய், மகனும் அக்கிரமாக இருக்கிறார். பிசாசு திரறான், கொள்றான், அழிக்கிறான். இயேசு சொல்கிறார், திருடவும் கொல்லவும் அழிக்கம் தான் வருவான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஜீவ விருட்சத்தை கனி, அவர் ஜீவ வார்த்தை, அவர் ஜீவ சரீரம், அவர் ஜீவ ஆற்று, அவர் ஜீவ லங்ஸு, அவர் ஜீவ கிட்னி, அவர் ஜீவ ஸ்கின்னு, ஜீவ பல்லு, ஜீவ காது, ஜீவ மூக்கு எல்லாம் நன்மை தேம கண்ணு, நன்மை தேம பல்லு, பல்லு ஓட்ட பல்லு, கண்ணு கூட்டு கண்ணு, காது செவிட்டு காது, கையை குஷ்ரோகம், கிட்னி ஃபெயிலியரு, ஆட்டு லங்ஸு எல்லாம் வியாதி. நன்மை தேம அறியத்தக்க கனியை புசிக்கினாலே ஷாகவே உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை வியாதி. அதை சிலுவையில் ஏற்றுக்கிட்டாரு. பிதாவாகிய தேவன் இமை பொய்து கைவிட்டார். இவர் அவரை கைவிட்டார். கைவிட்ட உடனே யூதாசு காட்டி கொடுக்குறான். உடனே பட்டயத்தோடு தடிகளோடு சிலுவையில் அறிகிறாங்க. அறையும் போது தலை மேலே கை வச்சு கவலைப்படலை. இயேசு வீரன். இயேசுவை நோக்கி பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை. இயேசு என்னத்தான் பண்ணார்? முழு உலக ஒட்டுமொத்த பாவம் சிலுவையில் கொட்டப்பட்டது. அவர் அந்த கேடு அடைந்தார். என்னமும் செய்யா நீ பாவத்தை, மரணத்தை, சாபத்தை, தைரியத்தை எதாச்சு சிலுவையில் அறிகிற. நான் ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன். பாவம் செய்து தலையைத்து அது இல்லையா, ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை கைவிட்ட பிதாவும் நம்முடைய பாவம் தேவனை ஆதாம் முழு உலகத்தை பாதிக்குது. அந்த ஜீவ சர்ற ஜீவ டேக்டாக கொடுக்க போகிற பிசாசு. நீ டேக்டாக கொடுக்குற பாவத்தை, மரணத்தை தேவனுக்கு காட்டுற, என்னை வச்சே முழு உலகத்தையும் காட்டுற, என் மனைவி வச்சு, என் பிள்ளைகளை வச்சு, என் சமுதாயத்தை வச்சு முழு உலகம் 816 கோடி பேருக்கு நன்மை தேம பாவத்தை மன தேவனை உலகத்தை குட்டி பாதாளமாக்குற பிசாசு. நான் தேவி நீதிட்டு ஊழி தேர் பரலோகத்தை பிதாக்கும் ஆதாம் டேக்டாக கொடுக்குற 816 கோடி பேருக்கும். ஆதாம் முழு உலகத்துக்கு என்ன நடக்கும்? என்ன நடந்தது? 3ஆம் நாள் தேவி நீதி உழித்தெய்தல். அவன் பாவம் மரணம். பாவத்துக்கு பரிகாரம் தேவி நீதி, மரணத்துக்கு பரிகாரம் உழித்தெய்தல். இடையில் வாக்குத்தத்தங்கள் ஆகுது. எல்லாம் நன்மத்தேம உலகம், நன்மத்தேம சரீரம், நன்மத்தேம வாழ்க்கை, நன்மத்தேம டிபார்ட்மெண்ட், நன்மத்தேம அரசியல், நன்மத்தேம விவசாயம், நன்மத்தேம எல்லாமே நன்மத்தேம ஆகிடும். உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளும் குறுக்கும் முளைப்போம் ஜாலியான பிசாசு திரறான், கொள்றான், அழிக்கிறான். இயேசு சொல்கிறார் மத்திய மார்க் லூக்கா யோவான்ல, அவர் எங்கு சுற்றி திரிந்தார், பிசாசின் வல்லமில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்கினார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம்
அர்த்தம். அதில் தேவி நீதி வைத்தது திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ திலான ஜனங்கள் ஆதாமுக்குள்ளே பிறந்தாங்க. அன்றைக்கும் இன்றைக்கி அதே ஜனங்க தான். ஆப்பிரிக்காவுக்கு போ, ஐரோப்பாவுக்கு போ, அமெரிக்காவுக்கு போ, அண்டார்டிகா போ, ஆஸ்திரேலியா போ, தமிழ்நாடுக்கு போ, எங்கள் ஊர் சோழவன் கிராமம், வேலூர் மாவட்டம், எங்கே போ ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் தான். ஊழிய செய்தால் எல்லை கொள்ளாது. கண்பட்ட தூரமெல்லாம் ஆதாமின் பிள்ளைகள், நன்மத்தை அறியத்தக்கவர்கள். பாவத்தை மனத்தை தேவனை காட்டினா மூடு கூட பிசாசை திறறான் கொட்டுறான். இயேசு நாடு அவிகளுக்கு ஜீவன் உண்டாக ஜீவ சர்வஜீவரத்தை தேவனுக்கு ஆதாம் முழு அசுத்தாயத்துக்கு பசுத்தாயிருக்க. நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவரை நிலைத்திரு. வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களே எல்லோரும் எங்கிட்ட வாங்க, நானே ஜீவப்பம். என் அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பாட மாட்டேங்கள். இந்த அப்பம், இந்த ஜீவப்பம், இந்த திராட்சை ரத்தமாக அந்த இயேசுக்கு சுவாமியோட வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் பசுத்தா ஆதாம் முழு உலகத்து கொடு. பேர் விசுவாசி, ஊழியக்காரு, ஊர் செல்ல, நாடு செல்ல, அசில்வாசி செல்ல, அந்த ஊழிக்காது இப்படி பேசிட்டு இருக்காத. அசுத்தாவிதான் அவர் இயேசு ஏற்று இவ்வளவா உலகத்தில் அன்பு வரணும். இயேசு கல்வாசியில் எல்லாரும் பாவத்தை சாபத்தை மனத்தை தத்து ஊர் செல்ல, நாடு செல்ல, அவன் செல்ல, இவன் இப்படியெல்லாம் பேசிட்டு இல்லை. அவர் பேசிட்டா ஏந்து வந்திருக்க மாட்டார். இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்து, அன்பு கிடையாது. உலகம்னா துன்மார்க்கம். துன்மார்க்க உலகத்துக்கு ஜீவன் சொல்கிற ஜீவனத்தை கொடுக்குறாரு. கைவிட்ட பிதா மேலே கோவில் இல்லை, காட்டுக்கு யூதாஸ் மேலே பகை கசம் இல்லை, ரோமன் எதுவுமே இல்லை. ஜீவ சரீரம் ஜீவ தேவி நீதி உயிர்த்தல் முழு உலகத்துக்கு தேவதை கொடுத்து மூடே நாள் தாங்க. பாவத்தை சாபத்தை மட்டும் பாதத்து பசுத்தாய தேவதூர் வந்து கல்ல வானத்தில் இந்த சுவிசேஷத்தை, இந்த ஜோயே ஜீவனை ஜீவம் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லிட்டு போய்க்கிறேங்க. அதுதாங்க தாமஸ் துளசிராமன் டீச்சிங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸும் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டாகிராம் போகிறீங்களா, அங்கே ஏஎல்சி வெல்லூர் போடுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் 100க்கு 100 ஜீவமாக இருக்குங்க. உலகத்தில் எங்கேயுமே கோடி ரூபாய் கொடுங்க நீங்கள் காணிங்க. உங்கள் பிள்ளைங்களை ஆதாம்குள்ளே பெற்றுட்டீங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்த வேறு வழி இல்லைங்க. அப்படி தான் பிறக்கும் போது தவிர்க்க முடியாது. இப்போ இயேசு ஏற்றுக்கொள்ளணும். வென வயச்சவன் என்ன சொல்கிறாங்களே அந்த மாதிரி வாய்ந்தே தேர்ன வாழ்க்கையை கொடுத்தே தேர்ன கடமா. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த நீ நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பூச்சி சாக கிடக்கிற நீ ஜீவ விருச்சத்து கனி பூச்சிக்கணும். அது சாப முறிவு, பாவ முறிவு, பாதாள முறிவு. அதை தேவி நீதிட்டு உயிர்த்தல் பரலோக பிதாக ஆதாம் பாதாளம் கடந்து டெலிட் ஆகிடும். தேவி நீதிட்டு உயிர்த்தல். பாவத்தின் சம்பளம் மரணம். உலகம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். நோவா காலத்தில் நடந்தது அப்படியே நடக்குது. கண்கள் நிச்சயமான் சுயநீதி அநீதி நண்பத்தேவன் நல்லவன் கெட்டவன் நல்லவன் தீயவன் கண்கள் நிச்சயமான் சுயநீதி நண்பத்தேவன் ஷாக கிடக்கிறாய். அவர் அதான் சொல்றாரு. அப்போஸ்தலர் 3 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். கொலை செய்யும் போது ஜீவாதிபதி ஜீவனை கொடுக்கிறாரு. ஜீவன்னா தேவநீதி நண்பத்தை அறிய சூக்கே கிரேக்க பாஷையில் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுச்சு ஜோயே கொடுக்குறாரு. அந்த ஜீவனில் தேவநீதி இயேசு சாமட வாக்கு தத்தம் எல்லாம் ஜீவனுக்கு அர்த்த காரியங்கள். தேவநீதி உயிர்த்த பரலோகராஜம். அந்த கொலை பாவ பிசாசை ஜெயிக்கிறாரு, பாவத்தை ஜெயிக்கிறாரு, மரணத்தை தட்டு பாதாளத்தையும் ஜெயிச்சிடறாரு. அதுக்கு ஜீவ வார்த்தையை தான் பேசுறாரு. அதை பேசியா நீ தீவிரமா உன் மனைவிக்கு பேசும், பிள்ளைகள் முழு உலகத்துக்கு பேசு. ஆதாம் முழு உலகத்துக்கு இல்லைன்னா நன்மத்தையுமே பேசிக்கிறேன். நீ பாவத்தை மனத்துக்கு எங்கே போனாலும் பேட தொலை, எத்தனை சபைக்கு போனாலும், எத்தனை உபதேசத்தை கேட்டால், எத்தனை சர்ச்சைக்கு போனாலும், எத்தனை எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் முடியாது. ஜீவ வார்த்தையே பேசு. தாமஸ் துளசிராம் டீச்சிங்க கேளு. காணிக்கை செலுத்து. கோடி ரூபாய் காணிக்கை செலுத்தணும். அல்லேலூயா. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து செலுத்து. அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்தா பாரு. மெச்சூர்டாக அந்த ஜீவனில் ஜீவன் அது நானும் அவைகளுக்கு ஜீவன் அது பரிபூர்ணப்படணும். ஆமாம், ஒரு நாள் 2 நாள் கூத்து இல்லது. யுகாயுகமாக பாவத்தில் மரணத்திலே பிறந்திருக்கிறான். பாவ ரத்தம், சாப ரத்தம், மரண ரத்தம், தட்டு பாதாள ரத்தம், பிசாசு உரிமையாக அட்ரஸ் கேட்டு வந்துடுறான். ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. பணம் கோடியாக தற்கொலை பண்ணி சாகிறான். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, படிப்பு இருக்குது, வசதி இருக்குது. கடைசி காலத்தில் நிம்மதி இல்லை, நிம்மதி இருக்காது. என் தாய் என்னை பாவத்தில் கருதும். பாவம் செய்யணும் பிசாசினால் உண்டாகியிருக்கிறான். பிசாசானவன் திருடவும் கொள்ளவாய்க்கு வேறுண்டு போகிறான். உதிக்கிற உன் ஒளியில் இருக்கிற ராஜாக்கள் வருவார்கள். ஆப்பிரிக்கா ராஜா, ஐரோப்பா ராஜா, சைனா ராஜா, ஜப்பான் ராஜா, பாஸ்டர் தாமஸ் துளசிராமன் ராஜா கிட்ட வரணும். எங்களை ராஜாக்களும் ஆசை. என்னது? இயேசு ராஜா. அவர் தேவி நீதி பரலோக நன்மை தீமைக்கு நேர் ஆப்போசிட் ஆனாலே. பாவத்தின் சம்பளம் மரணத்தின் ஜீவ விருச்சத்தை அந்த ஜீவனை தேவி நீதிட்டு உயிர்த்தல் பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்தை செலுத்து. ஒரு பையன் கை போட முடியாதுங்க. தேவது பசுத்தாவியரும் வருவாங்க. யாரையும் பகைக்காது, யாரையும் சபிக்காது, யாரும் நிந்திக்காது.
ஆதாமுக்குள்ள பிறந்தவன் நன்மத்தை ஏதோ ஒரு சபிப்பான் பகைப்பான் நீ பகைச்சிட்ட தோத்து போயிடுவே. நீ சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய், சத்துக்கள் செய்ய, ஜபம் பண்ணு, என்ன ஆசுவாதி. சபிக்கணும் இயேசு ஜீவன் பரி வானத்தோட சகல கொடுத்துப்பாரு. சபிக்கணும் ஜெயிக்க முடியாது. பகைக்குள் நன்மை இயேசு ஜீவன் பரி வானத்தோட சகல கொடுத்துப்பாரு. பகைக்கணும் ஜெயிக்கணும். துன்பப்பட்டு இயேசுவை கொடு, இயேசுக்கு சாமன்றது வாழ்த்துவா. ஆதாமுக்குள்ள வாழாது. ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்கும். கிறிஸ்து சிந்தியோ ஜீவன சமாதானம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சட்டம், ஜீவ ரத்தம், தேவி நீதி உயிர்த்தல், வாக்கு தத்துவத்தெல்லாம் வாசி. இயேசுக்கு சாமன வாக்கு தத்துவம். பாவத்தை, மரணத்தை, கவலை, பயம், வெறுப்பு, சுயநீதி, அநீதி, கண்களிச்சமா ஜீவனத்தில் சுயநீதியிலே போவாதே. அது திறறது, கொள்றது, ஐக்கியமாக பிசாசு உரிமையாக வந்துடுவான். என் சரக்கு உங்ககிட்ட கேதுன்னு இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவிருந்தில் பங்கேற்க நீ ஜீவ வார்த்தையை பேசு, தேவி நீதி பேசு, உயிர்த்தேல் பேசு, பாவ மன்னிப்பு பேசு, ரட்சிப்பு பேசு, பிதாகுமார் பேசு, ஆதாம் முழு உலகத்துக்கு பேசு, இவ்வளவும் பேசு. பாவன்ட்டு மனவோட பசுத தேவதூர்களாக வர. அப்படிதான் ஆபிரகாம், அப்படிதான் ஈசாக், அப்படிதான் யாக்கோபு. அவங்களாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டிய தேவன் தனக்கு உலக. ஆபிரகாம் சகல காட்டில் ஆசீர்வாதம். ஈசாக்கு வர விடுத்தி மகாபிரிய ஐஸ்வர்யவானான். ராஜாக்கள் எல்லாம் ஈசாக்கை பார்த்து பொறாமை கொண்டாளுங்குது. யாக்கோபு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டு, பழைய ஏற்பாடு உள்ள ஒரு பைதட்டாட்டுக்குட்டி. அந்த பைதட்டு உலகத்தின் பாச தேவாட்டுக்குட்டி, ஜீவாட்டுக்குட்டி. ஏசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்தம் பாவம் மட்டிப்புட்டு நிச்சய தேவன் பிதாக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு, வாய்நாள்லாம் கொடு, இடைவிடாமல் கொடு. இல்லைன்னா பிசாசு உன் பேரில் நீ ஆதாமின் மகன், அப்பம் பாவம் புள்ள மேல இருக்கு. நம்மளாம் ஆதாம் வியாபாரத்துக்கு பிறந்தவங்க. நண்பத்தை மறியத்தக்க பூமி சபிக்கப்பட்டிருக்குது. தேவன் தனக்கு சாபம் போகும். எத்தனை பிரசங்கத்துக்கு கேது, எத்தனை செய்தி கேளு. நீ கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுக்குற வரைக்கும் பேட தொலை போகிறது கிடையாது. அதான் மத பிரசங்கத்தை கேட்டு இருக்காது, மத ஜபத்தை பண்ணாத, மத துதி, மத ஆராய்ச்சி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. கிறிஸ்து அவர் தேவ நீதியின் சமூகத்தை பரலோக ராஜ்யமாகிறார். அதை பிதாகுமார் பசு ஆதாம் முழு வாய்நாள்லாம் கொடு, இடைவிடாம எக்காது. அதான் உண்மையான கிறிஸ்தவம். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியத்தை கேளுங்க. பிதாகுமார் பசு தாய்க்கு ஆதாம் முழு தேவ நீதி உயிர்த்தல், பாவ மன்னிப்பு, நீச்சல், பரலோகராஜ் கொடுக்க 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 அசுத்தாயோட பசு தாய் தேவதூரால் வர. அதான் இயேசு மத்திய மார்க்கு எங்கே போனால் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்துக்கிட்டே கொடுக்குறாங்க. அந்த ஜீவனில் தேவ நீதி தேவன் ஆதவங்க அசுத்தாயத்து பசுத்தாய் இறக்கிறாருங்க. எல்லாம் நன்மத்தை மாதிரியே தக்கவங்க. கிராமங்களில், பட்டணங்களில், தேசம் எங்கே போனாலும் அந்த நன்மத்தை மாதிரி வேதத்தை எல்லாம் சாப பாவமான பாதாளமே இருக்குது. கிறிஸ்துக்குள்ள தேவ நீதி உயிர்த்தல் பரலோக வாழ்த்து அதிகாரம் இருக்குது. அது தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்துக்கு சோர்ந்து வாங்க கொடு, கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லி எச்சரி, ரொம்ப மோசம் விலைக்கிறான பாவத்தை மனத்தை காட்டிடாத. தேவன் தனக்கு உலகத்துக்கு முழு உலகத்துக்கு ஒரு ஆளை பகைச்சாங்க, ஒரு ஆள் மூலம் பிசாது எல்லா தேசம் ஏசு ஏற்றுவோம். இவ்வளவாய் உலகத்தை அனுப்புக்கணும். என்ன ஏசு அனுப்பு, அது ஜீவனை பெரு வானத்துக்கு பரலோகத்துக்கு குத்துது. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரத்தில் விடுத்தலை, மருத்துவலிருந்து உயிர்த்தலை, தேவத்தை பசுத்தாய் தேவதர்களை வந்து பாவத்தில் சாபத்தை மரத்தில் பாதத்தில் விடுதலை பரலோகராஜ் கொண்டு போய் சேர்த்துவாருங்க. போதுமா? இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தி ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல வேலை செய்யுங்க. மீடியா மிஷினரியாக இருங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கீங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. ஏஎல்சி வெல்லூர், அபண்டன்ட் லைஃப் சர்ச் வெல்லூர். கோடி ரூபாய், கோடி கோடி கூட கொடுத்தா கூட வீடியோ உண்மைங்க. அந்த செய்தியெல்லாம் கேளுங்க. பழைய செய்தி, புதிய செய்தி, 2000 வீடியோக்கு மேலே போட்டுக்கிறேன். எஃப்ஜிசி வேலு இந்த செய்தியை திருப்பி 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 கேளுங்க. ஏன்னா கிறிஸ்து ஜீவ மார்க்கத்தை கேட்க 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 தான் நல்லா மண்டையில் பதிவு. ஒரு நாள் 2 நாள் கேட்டினா பதிவு நன்மத்தையும் போயிடுவேன். நீ நான் சுயநீதி அநீதியில் போய் வாக்கி வெறுத்து விடும். ஜீவ மார்க்கத்தை டெய்லி ஒரு 4 செய்தி கேளுங்க. இடைவிடாமல் எக்காலம் கேளுங்க. நீங்களே என்ன மாதிரி கிறிஸ்துவ தேவன் தரும். எங்கே போனோம் ஆதாம்குள்ளே பிறந்த, எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, ஆப்பிரிக்கா போ, ஐரோப்பா, அமெரிக்கா போ, தமிழ்நாட்டுக்கு போ, சிங்கப்பூருக்கு போ, எங்கே போ, ஆதாம்குள் பிறந்தவன் தான். நன்மத்தையே மாதிரியே தவன் தான். கோடி ரூபா பணம் இருந்தாலும் சரி, படிக்காத ஏழையாக இருந்தாலும், படிச்சிருந்தா படிக்க, அரசியல் சினிமாக்கள் யாராக இருந்தாலும் ஆதாம்குள் மனுஷன் பிறந்திருக்கிறான். பாவத்தையும் பணத்தில் தேவன் தனக்குள்ள பாதாள ஓடிங்கிறான். ஜீவ வீச்சத்துக்கு தேவ நீதி உயிர்த்தில் தேவனுக்கு தனக்கு ஆதாம் அவனை காப்பாற்றுற வேலை பாரு. கிறிஸ்துக்குள்ள உங்கள் பிள்ளைகளை காப்பாற்று. தேவன் தனக்கு ஆதாம் தேவ நீதி உயிர்த்தில் அசுத்தாய் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வா. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் கடைசி நாள் லேபிள் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்தா. பசுத்த பிதாவே, இந்த அருமையான இந்த மதிய வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துவோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாது. சின்ன பாவமும் பெரிய பாவமும் மோசமான பாவமும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுற்றி ஏற்றுறோம். எல்லாருடைய பாவத்தை, எல்லாருடைய சாபத்தை, எல்லாருடைய மடி, எல்லா தரித்து இயேசு சிலுவையில் ஏற்றி தலைமையில் கழிச்சு கவலை பண்ணுங்க. பிதாவுகளுக்கு ஆவிச்சு ஜீவரத்தம் ஈட்டாளுக்கு ஆதாம் குத்து தீர்த்துட்டாருங்க. பாதாளுமே போனால் உயிர்த்தெழுச்சி பாதாள கக்கிச்சுங்க. பசுத்தாய் வட்டாருங்க. சாவுக்கு சேர்த்து உயிர்த்தெழு தேவத்தை கள்ளப்பட்டு வானத்தை உலகத்தை வாங்கிட்டாருங்க. பிசாசு கையிலேருந்து பாவி வாசி நீதிமான் பரம பாவி பிசாசு உலகத்தை கொள்ளை இந்த வானத்தை சகல பரலோகத்துக்கும் போய் சேர்த்தாருங்க. இதாங்க மாடல், இதாங்க மாதிரி. இதை விட்டா வேற மாதிரியே கிடையாதுங்க. இந்த ஜோயே ஜீவனை கேளுங்க.
ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் யூடியூப்பில் போய் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. துளசிராம் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது, இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு கொடுத்தா தான் நீங்கள் பயப்படணும், சோர்ந்து போகணும். இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலக ஜீவமான தேவனீதி ஆதாம் வந்து முழுவதுக்கு கூட அசுத்தாயோட பசுதாய தேவதர்களெல்லாம் பாதுகாப்பாங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, வெற்றி கனி, பரலோக கனி குத்திக்கிட்டே இருப்பேன். வாய்நாளெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கட்சியில் ரோடு ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை போய் சேரலாம். ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார். அந்த தேவன்னா ஜீவன். என் பிதா ஜீவனுடைய குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் ஆவியான். அந்த ஜீவன தேவனீதி இயேசு சாமன வாக்கு தத்தம் ஜீவ விச்சத்துக்கு வா. நன்மத்தேம கண்ணிலே போவாத பேர் விசுவாசி ஊழியக்காரு, சுயநீதி, அநீத, நாடு தெரியல, ஊடு தெரியல, அது எல்லாமே சரியில்லை. டோட்டல் ஆதாம் சரியில்லை. சரியார் ஜீவ சார் தேவனீதி தேவன் தனக்கு ஆதாம் கொடுக்குற வேலையை பாரு. அசுத்தாயத்துக்கு பசுத்தாய தேவதெல்லாம் பணிவிட செய்யலாம். கர்த்தர் உன்னை கொண்டு மகாபுரிய கொண்டு வருவார். கடைசி நாள் லேபில் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்த கத்தா இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜபிக்கும் கதாவே பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜபிலே இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவரம் பகுதியில் எங்கள் சபை ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் போய் என்னுடைய எல்லா செய்திகளுங்க 100% ஜீவ மார்க்கத்தை நான் போய் உலகத்தில் எங்குமே விளையாற்பட்ட சத்தியங்கள். கடைசி நாள் ஏப்ரல் தேவன் நிச்சயமாக உங்களை வல்லமையாக பண்ணுவேன். என் செய்தியை கேட்குறதுனால உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில், பட்டண தேசம், உங்களுக்கு மாபெரிய கொண்டு வருவார். அநேக செய்திகள் கேளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் பேசாமல் இருக்க மாட்டார். கர்த்தர் பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை உணைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்காக குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளம் செய்திகள் பதிவு செய்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய இப்பதை நிச்சயம் கொண்டு வருவார். இந்த செய்தி 4/3/2025 எஃப்ஜிசி வெல்லூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.